இவன் உருண்டையை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காப்பா. நான் வேற கலெக்டர் ஆகணும்னு நினைச்சேன். என்னடா கலெக்டரா ஆக்டரா என்ன வேணும் உனக்கு இப்போ? கலெக்டர் தான் நான் சொன்னதே இல்லக்கா. நீ சொல்ல, ஆனா அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க இப்பவும் ஆசைப்பட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? சாரி, இட்ஸ் டூ லேட் நவ லேடி. வெரி லேட். சத்திய சோதனை சார் கிட்ட தனுஷ் சாருக்கு டெடிகேட் பண்ற மாதிரி சாங் மட்டும். ஏய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால இல்ல நான் பாடு. நான் சார் பாடின பாட்டே பாடு. பாடு. கண்ணழகு ரத்தினமே கையசையும் பூச்சிலையே காணலையே கண்ணே ஒன்ன காணலையே ஆடும் ஆடும் ஒன்ன எண்ணி மேலையே பொன்னழகு பெட்டகமே பூ முடிஞ்ச கட்டடமே காணலையே தங்கம் ஒன்ன காணலையே கையும் காலும் ஒன்ன எண்ணி ஓடலையே. படத்துக்கு நிறைய அடி வாங்கினியடா. ஆமாக்கா. அடி பட்டுச்சா உண்மையா? சம்மடி. தனுஷ் சார் தானே வாங்கினியா? எல்லார்கிட்டயுமே அடி வாங்கினேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடி வாங்கினேன். எத்தனை நேரம் வாங்கினேன் அவர்கிட்ட? அது கணக்கே கிடையாது. நான் போயிட்டே இருந்துச்சு சில நேரம். அவரெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லக்கா. கிளைமேக்ஸ்ல நடிச்சாங்க பாருங்க. சார் இருந்தனால தான் நான் தப்பிச்சேன். ட்ரெயின் சார்னா உரிச்சிருப்பாரு. செம்மடி அடிச்சிட்டாங்க. பட் ஓகே, பரவாயில்ல. சூப்பர். ஸோ கேன் உங்களுக்காக ஒரு மீம் ஒன்று இருக்கு. அது என்னன்றதை பார்த்துருவோமா? எனக்கு சண்டைலாம் போட தெரியாது, ஆனால் உருட்டுறவரை வெறித்தனமாக வெடிக்கும். நெக்ஸ்ட் டைம் உருட்டும் போது அக்காவுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்றா. நான் யோசிச்சேன். பரவாயில்ல. கென் ஒரு ஒரு பையன், ஆனால் வந்து ஒரு கேரக்டராக பண்ணும்போது இஸ் அ வெரி மெச்சூர் ஆக்டர். தட்ஸ் அ வெரி ரேர் திங் டு ஃபைண்ட். தேங்க்யூ சார். இல்லை ஏன்னா நம்ம நல்ல சீனு நல்லா எல்லாரும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். சாரோடைய எக்ஸ்பிரஷன் ஓகே, அவ்வளோதான். அதனால ஃபர்ஸ்ட் டைம் சார் இவ்வளோ பேசுறது சந்தோஷமா இருக்கு. ஃபுல்லாக சங்கத்தலைவன் படத்துக்காக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கருணாஸ் வருவார், அடிக்கடி வருவார், பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவன் ஸ்டேஜில் பாடின ஒரு வீடியோ எனக்கு காமிச்சார். நல்லா பாடுறானே அப்படின்னா, பயங்கரமாக பண்ணுவான், மிமிக்ரி பண்ணுவான், அது நிறைய. அப்புறம் அடிக்கடி வீடியோஸ் அனுப்பியிருந்தாரு. நான் ஒரு நாள் பார்த்தேன், வர சொல்லி பார்த்தப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்பிக்கை இருந்தது எனக்கு. பட் இந்த ரோலுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஃபிசிக்காலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு இது இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அவர் கருணாஸ் கிட்ட சொன்னேன், எப்படி கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ண, என்னை வச்சு நீங்கள் அவனை இது பண்ணாதீங்க, என்ன மாதிரி வந்து கிடையாது, ஒரு விஷயம் டிசைட் பண்ணானா பண்ணுவான். தென் எனக்கு தெரியும் அதில் காட்டிலலாம் நடக்கிறது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் செருப்பு இல்லாமல் நடந்து பழகு, வென்எவர் யூ கெட் சான்ஸ் நடந்து பழகு அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கே போய் அவங்க ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து வெறுங்காலே தான் நடந்தான். ஸ்கூலுக்கு போகிறது வர்றது எல்லாமே பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஒரு இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அந்த ஏஜை தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆக்டர்.